ஒரு உண்மை சம்பவத்தை சொல்றேன் மேடம். கல்யாணம் ஆகி திருப்பூரை நோக்கி ஓடி வந்தோம். எங்களுக்கு உற்றார் உறவினர். நான் வந்து பெரிய குடும்பத்துல கல்யாணம் பண்ணிருக்கிறேன். எனக்கு பாத்தீங்கன்னா 5 கொழுந்தனார். நான் வந்து 2வது ஆளு திருமணம் பண்ணிருக்கிறேன். 3 நாத்தனார். ஒருத்தர் கூட எங்க திருமணத்துக்கு விருப்பமே கிடையாது. அவங்க என்னமோ என்னை விட அழகு யாராவது இந்த உலகத்துல இருக்காங்களா மேடம்? கண்டிப்பா இல்ல. சொல்லி நினைச்சு பாருங்க. இல்ல இல்ல. எனக்கு என்ன அழகு இல்லையா, அறிவு இல்லையா? பார்த்தாலும் சும்மா ஜோதிகா ரேஞ்சுக்கு நான் இருக்கேன்ல. ஜோதிகா விட ஜாஸ்தி. அவ்வளவு அழகான பொண்ணு நம்ம பையனே கல்யாணம் பண்ணிக்கிறாளேன்னு சந்தோஷப்படாம எங்க கல்யாணத்துக்கு யாருமே வரல. அப்ப நான் நினைச்சேன், நானு ஏமாமா நீங்கள் நானும் தான் இந்த திருப்பூருக்கு பிழைக்க வந்திருக்கிறோம், ஆனா இத்தனை சொந்த பந்தம் இருந்து நம்மளுக்கு கை தூக்க விட யாருமே இல்லையே அப்படின்னு நினைச்சு ஒரு முடிவு பண்ணினேன். மாமா, இந்த சமுதாயத்தில் பணம் என்ற பொருளை நம்ம ஈட்ட ஆரம்பிச்சோம்னா இந்த உலகம் தன்னை திரும்பி பார்க்கும்னு நினைச்சோம். அந்த பணம்ங்கிற எண்ணம் தான் உழைக்க வச்சுது. அந்த உழைப்பால எனக்கு பணம் கிடைச்சதால வாழ்க்கையில நான் இந்த அளவுக்கு உயர்ந்ததற்கும் என் மாமியார் திரும்பி பார்ப்பதற்கும் காரணம் என்ன தமிழக்கா? என்கிட்ட இருக்கிற பணக்கா. இதுதான் உறவுகளுடைய ஒரு கண்காணிப்புன்றது. மறைவுல இருந்துட்டு அவங்க முன்னாடி நாம உயர்ந்து காமிக்கணும். உலகத்தை நினைக்கல, அவங்க உறவை நினைச்சாங்க. அந்த உறவுக்கு முன்னாடி நாம உயர்ந்து காமிக்கணும்ன்ற சிந்தனையில தான் நீங்க உயர்ந்தீங்களே ஒழிய உங்களுடைய உழைப்புக்கு காரணம், அந்த பணத்துக்கு காரணம் அந்த உறவினர்களுடைய தூண்டுதல்ன்றதை தயவு செய்து